அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்சாரத்துறையில வந்து அப்ரெண்டிஸ் வேகன்சிக்கான அந்த நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 500 வேகன்சி வந்து 2023-24 இந்த இயர்ல வந்து ஒர்க் பண்றதுக்கான அந்த அப்ரெண்டிஸ் ஜாப் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் தான் இது. ஸோ நோட்டிபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் அப்ரெண்டிஸ் இதுல வந்து தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் சுருக்கமா வந்து TANGDCO அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுல வந்து யூசர் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் ஐடியை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னா கிராஜுவேட் படிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. 2020, 2021, 2022, 2023 சோ இதுல பாஸ் பண்ணவங்க வந்து இந்த அப்ரெண்டிஸ் வேகன்சிக்கு வந்து எலிஜிபிள் அப்ளை. இது வந்து ஒரு 1 இயர்க்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்ல வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல 395 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேஸ் பாத்தீங்கன்னா 395. இதுக்கு வந்து மந்த்லி ஸ்டிஃபண்டா வந்து 8000 கொடுக்குறாங்க. 1 இயர்க்கான இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 22, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல 9, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில 9, சிவில் இன்ஜினியரிங்ல 15, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 50 சொல்லிட்டு டோட்டலா வந்து 500 அப்ரெண்டிஸ் வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜில ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். அதுபோல வந்து போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேவென்ட்ல வந்து படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபுல் டைம் கிராண்டட் பை யூனிவர்சிட்டி இன் ரிலேவென்ட் டிசிப்ளின்ல அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிராண்டட் பை இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலண்டா அல்லது அதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா SC ST OBC PWD நீங்க ரிசர்வேஷன் கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான இதுல கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில தான் வருவீங்க. BC MBC OBC இவங்கலாம் வந்து அந்த சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்கிற அந்த அத்தாரிட்டியில இருக்கிற ஃபார்மேட்ல தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து TANGDO வந்து TANTRANSO அதாவது வார்டு கோட்டா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அதாவது 10% கொடுத்துருக்காங்க ரிசர்வ்டு ஃபார் வார்ட்ஸ் ரெகுலர் பெர்மனன்ட் எம்ப்ளாய் ஒன்லி, அதாவது வார்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டெம்பரரி கேஷுவல் ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் நாட் எலிஜிபிள். இதுல வந்து இவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. ரெகுலர் எம்ப்ளாயில இருக்காங்களா, ஆல்ரெடி இபில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களோட அந்த இதுக்கு வந்து 10% கோட்டா கொடுத்துருக்காங்க, அந்த வார்டு கோட்டாங்கிற மாதிரி. அவைலபிள் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வார்ட்ஸ் டு TANTRANSCO should apply per our notification. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான அந்த ஃபார்மேட் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அனெக்சர் ஏல வந்து கொடுத்துருக்காங்க. they have to produce the ward certificate at the time of certificate verification only. இந்த வார்டு சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். in case non availability of wards candidate, that unfilled vacancy would be filled by the other available candidate as per procedure படி வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த வார்டு வேகன்சி இல்லை அப்படின்னா. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க 1992 வந்து அதுக்கான இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் 1 இயர்க்கான இந்த டூரேஷன் இருக்கும். இதுல ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ் இருக்கிறவங்க, ஸோ 1 இயர் முடிச்சவங்க இவங்களாம் வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் SRல சவுத்தர்ன் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ஸோ டாஸ்க் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா வச்சு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, உங்களுடைய மார்க் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எங்க நடக்கும் அப்படின்னா அந்த EB ஆஃபீஸ்ல வந்து நடக்கும், கொடுத்துருக்கிற EB ஆஃபீஸ்ல. ஸோ ரிசல்ட் வந்து எதுல விடுவாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல தான் votesr.com இந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டட் அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றது வந்து 2 வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா வந்து இந்த வெப்சைட், அதாவது nateseducation.gov.in இதுல ஸோ ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, இந்த நேஷனல் வெப் போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா mhrDnates.gov.in இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய லாகின் யூஸ் பண்ணி, லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இந்த நம்பரை வந்து ஃபைன் பண்ணணும். இந்த கொடுத்துருக்க இந்த யூசர் ஐடி நம்பரை ஃபைன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இல்ல புதுசா பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ரோல் நம்பர் எல்லாம் வரும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இதை நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா percentage of marks in the graduate diploma non-engineering graduate examination is mandatory. Hence candidate are advised to compulsorily enter the percentage of mark. இந்த percentage of markல வந்து நீங்க உங்களுடைய மார்க் வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. If not percentage of mark, furnished candidate will not be considered. நீங்க percentage of mark வந்து என்டர் பண்ணலைன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ நேஷனல் education.gov.in இதுல வந்து புதுசா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, இப்பதான் வந்து அப்ரெண்டிஸ் இதுக்கே நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல தான் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நேஷனல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் NATSல வந்து நீங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய மொபைல் நம்பரு இமெயில் ஐடி கொடுத்து இதில் நீங்க அந்த கொடுத்துருக்கிற அந்த யூசர் ஐடி வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. போர்டிங் லாட்ஜிங் எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் செலவுல தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இது ரெகுலர் எம்ப்ளாய்மெண்டா வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நோ அப்ளிகேஷன் டு ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா NATC போர்ட்டல்ல 22/2/2024 இந்த மாசம் February 20ஆம் தேதியோட முடியுது. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 26/2. ஸோ இந்த வெப்சைட்ல www.boatsrb.com இந்த வெப்சைட்ல தான் இதுக்கான அந்த ஷார்ட் லிஸ்ட் வரும். வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து 5/3/2024 to 8/3/2024 இது வந்து டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா. இன்கம்ப்ளீட் எரர் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபில் பண்றப்ப கரெக்டாக கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி கிளாரிஃபிகேஷன் கேண்டிடேட் மேபி கான்டாக்ட் த்ரோட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதுக்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்து அந்த வார்டு சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அந்த இன்டர்வியூ அதாவது வெரிஃபிகேஷன் டைம் போகிறப்ப வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாடு மின்சாரத்துறையில் வந்து அப்ரண்டிஸ் ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க 500 வேகன்சி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு தகவலில் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.